வணக்கம் நண்பர்களே! மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்ப நாம அருள் உடைமை அப்படிங்கிறத பார்க்கிறோம். அருள் உடைமை அதாவது தனக்கு தனக்கு என்று சேர்க்காத அந்த தனி உடைமை இல்ல, அருள் உடைமை. இதுதான் அருள் உடைமை. அருள் உடைமை அப்படிங்கிறது எங்கேயோ போய் போய் கோயிலெல்லாம் போய் சுத்தி சுத்தி வந்துகிட்டு எல்லா கோயில விழுந்து விழுந்து வணங்குறது அது இல்ல. 2வது குறள்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, அதான் அப்ப அதுல சொல்றாரு பாருங்க. நல்லாற்றான் நாடி அருளாழ்க வல்லாற்றான் தேரினும் அஃதே துணை. என்ன சொல்றாருன்னா, நல்லாற்றான் நாடி அருளாழ்க. நீங்க அந்த பொருள் ஈட்டுதல் எல்லா மனிதனுக்கும் உரிய கடமை. அது நல்ல ஆறு, நல்ல வழியில் நல்லாற்றால் நாடி அதுல நீங்க நாடி அதுல நீங்க அப்படி அந்த நல்ல வழியில பணத்தை சம்பாதித்து அருள் ஆழ்க. உங்களுக்கு அந்த சுயநலம் பாராட்டாம மற்றவர்களுக்கு நீங்க நல்ல காரியங்கள் செய்யணும். அவங்களுக்கு அருள் ஆழ்க. அவங்களுக்கு சரி அப்படின்னு சொல்லி மக்களுக்கு ஒண்ணும் இல்லாதவங்க, மக்கள் கஷ்டப்பட்டவங்க, அவங்களுக்கு நீங்க கொடுத்து அருள் ஆழ்க. வல்லாற்றானும் வல்லாற்றான் தேரினும் எவ்வளவோ வழியில நானும் யோசிச்சு பார்த்தேன். எந்தெந்த வழிகள்லாம் உண்டோ மக்கள் சம்பாதிக்கக்கூடிய வழி, அதுக்கப்புறம் மக்கள் மற்றவர்களுக்கு நன்றாக இருக்கக்கூடிய வழி, பிறருக்கு உதவக்கூடிய வழி, இதுக்கெல்லாம் ஒரு மனிதன் அவன் தனக்கு ஒரு என்ன செய்யணும்னா, அவன் நல்ல வழியில அவன் சம்பாதிக்கணும். இத நான் எல்லா இதுகளையும் பார்க்கிறேன். வல்லாற்றானும் வல்லாற்றான் தேரினும் அஃதே துணை. இது எந்த துறை, எப்படி துறைகள்ல இது முதலாளித்துவ முறையா அல்லது தொழிலாளர்களுடைய முறையில, அதெல்லாம் கம்யூனிசம்னு சொல்றாங்களே அந்த முறையிலயா, அல்லது ஒரு பெரிய சர்வாதிகாரத்துல இது வரலாற்றால் தேரினும் அஃதே துணை. அது என்னன்னா அஃதே துணை அப்படின்னா, அந்த நல்ல ஆற்றான் நாடி அருள் ஆழி. நீங்க ஒரு நல்ல வழியில சம்பாதிக்கணும். இது என்ன சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குங்கிறது ஆனால் அந்த சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் அது மாறும் பொழுது நல்லாற்றான் நாடி அருள் ஆழ்க வல்லாற்றான் தேரினும். இப்படி பல வழிகள் இருக்கப்பா அப்படின்னு இருந்தாலும், ஒரு மனிதன் நல்ல வழியில அவன் சம்பாதிக்கிறதுக்கு இருந்தாதான் அதுதான் துணையாக இருக்கும். அது இல்லாம நீங்க அந்த தவறான ஒரு வழிய நீங்க இப்ப ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால அப்ப இல்ல.
ரொம்ப வலுவாக இருந்தாங்க. அதுக்கு வந்து அந்த கம்யூனிஸ்டோகள் எல்லாம் வந்து இந்தியா பூராவும் பேசப்பட்டது. கம்யூனிஸ்டுக்காரர்கள் வந்து எத்தனையோ ஒரு எம்பிகளா இருந்தாங்க. எல்லாரும் வந்துகிட்டு பார்லிமெண்ட்ல வந்து கடும் போராடுவாங்க. வெஸ்ட் பெங்கால்ல வந்து இந்த கம்யூனிஸ்ட் வந்து ஒரு பெரிய அஹ், 5 தடவை வந்து ஜோதி பாசு வந்து சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு. அதே மாதிரி வந்துகிட்டு இங்க கேரளாவுல இருந்தாங்க. அப்போ இவங்கெல்லாம் வந்து அந்த காலத்துல அவங்க வந்து அந்த காங்கிரஸ் சர்க்காருக்கு வந்து ஒரு எதிர்ப்பு கொடுக்கும் பொழுது காங்கிரஸ் சர்க்காரு இந்த முதலாளித்துவ வழியை தான் அவங்க பின்பற்றினாங்க. பிறகுதான் அதுக்கப்புறம் வந்து ஒரு காலகட்டத்துல மாறும் பொழுது இந்திரா காந்தி அம்மையார் அவங்க வந்து வரும்பொழுது அவங்க கொஞ்சம் ஒரு ஒரு சில வழிகளை கொஞ்சம் மாத்தி பார்த்து அதுல அவங்க செய்தாங்க. ஆனா அது வந்து ஒரு முழுமையான சிந்தனையில வந்து அது வரல. இதுக்கு இடையில வந்து இந்த பணம் பணத்தினுடைய கை ஓங்கி அடுத்தாப்புல இந்த கட்டணத்துல எல்லாம் 70, 75 பணத்தினுடைய கைகள் ஓங்கும் பொழுது ஆட்சி வந்து பண்ண முடியலையேங்கும் போது தவறுதலான அரசாங்க முறைகளை மாத்தி அதுகளை வந்து மாற்றும் போது எல்லாமே தடமாறி அப்படியே போயிருக்கு. பிறகு பல டெத்துகள் வந்து ஏற்பட்டு பிறகு ஒரு காலகட்டத்துல நமக்கு வந்து அந்த பணம் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மைல்டா அந்த ஒரு முதலாளித்துவம் அந்த பெரிய அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல உள்ள அந்த அவங்களுடைய பணங்கள் எல்லாம் இங்க வந்து முதலீடு பண்ணுவதற்காக சில கொள்கைகள் எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணாங்க. இவங்களும் ஏற்கனவே ரொம்ப கம்யூனிஸ்ட் மாதிரி இந்த இந்திரா காந்தி அம்மையாருடைய காலத்துல அவங்க போய் எல்லாமே வந்து பியூரோக்ராசியினுடைய கண்ட்ரோலுக்கு போனதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி தனி மனிதர்கள் கையில வந்து கொடுத்து அவங்கள வந்து எந்த தொழிலாளையும் நீங்க வந்து செய்யுங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்ல அதுகள் வந்து கொஞ்சம் வந்துட்டு அது வந்து ஒரு ஒரு கண்ட்ரோல்டு கேபிட்டலிசமா இருந்துச்சு. ஆக இதை கண்ட்ரோல்டு கேபிட்டலிசமாக வந்து இது பண்ணவங்க கொஞ்சம் நல்லபடியா வந்து அதை செய்யல. அத கொஞ்சம் விட்டு பிடிச்சோட அதை எதிரிகள் வந்து பயன்படுத்தி எல்லாரும் அந்த கண்ட்ரோல்டு கேபிட்டலிசம் போய் இது வந்து அந்த கண்ட்ரோலே இல்லாத கேபிட்டலிசம் அதுக்குன்னு உள்ள ஆள் வந்து உள்ள வச்சாங்க. அது அன்னைக்கு இருந்தவங்க கலந்துட்டாங்க. சிங் இருந்தாரு. அவருடைய இதுல வந்து எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு. அவரு நோய்வாய்ப்பட்டாரு. நம்ம மன்மோகன் சிங் சீனியர் மேல ஆயிட்டாரு. நடத்த முடியல. காங்கிரஸ் கட்சியில வந்துகிட்டு சோனியா அம்மையார் வெளிநாடுங்கிற அந்த டேக் இருந்ததுனால அவங்க செய்ய முடியல. வந்துகிட்டு ராகுல் காந்தி யங்மேன் இப்படிலாம் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய அதுக்குள்ள வந்து வர்றதுக்கு ராஜீவ் காந்தி இறந்துட்டாரு. உள்ளுக்குள்ள வர்றதுக்கு ஒரு காத்துக்கிட்டு இருந்தான். அதனால உள்ள வந்து இன்னைக்கு எல்லாத்தையும் ஆக இதுதான் வந்து நடந்து அந்த இன்னைக்கு நல்லாத்தான் நாடி வந்து அருள் ஆயுதங்கிறது இல்ல. எந்த வழியினாலும் சரிதான். எந்த வழியினாலும் சரி எப்படினாலும் சரிதான். தொழிலாளர்கள் வந்து ஒரு இடத்துல வேலை பார்த்தாங்கன்னா தொழிலாளர்களுக்கு உள்ள ரைட்ஸே கிடையாது. எல்லாம் 8 மணி நேரம் தான் வேலை இருந்தது. ஆனா இன்னைக்கு 8 மணி நேரம் வேலைங்கிறது எல்லாம் கிடையாது. 12, 12, 24 நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்க தொழிலாளர்கள் எல்லாம் காலையில வந்து 7 மணிக்கு எங்களுடைய மில்லுக்குள்ள அவங்க வருவாங்க அப்படின்னு ஆச்சுன்னா
7 டூ 11 4 மணி நேரம். அந்த 11 டூ 11:30க்கு சாப்பாடு டைம். அதுக்கப்புறம் 11:30லிருந்து 3:30க்கு அந்த ஊத்த ஊதியாச்சுன்னா எல்லாரும் வெளிய வந்துருவாங்க. 8 மணி நேரம் தான். இப்படித்தான் காலங்காலமா இருந்துச்சு. இன்னைக்கு அந்த மாதிரி சிஸ்டமே கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துல வந்து முதலாளிகளுடைய கைகள் வந்து ஓங்கும் பொழுது, இன்னைக்கு வந்து என்ன ஆகி போச்சுன்னா, தூத்துக்குடியில உள்ள மெரினா கட்ஸ் 144 வருஷம் இருந்த அந்த இத மூடிட்டு போயிட்டான். எத்தனை மக்கள் வேலை பார்த்தான்? ஆக அதத்தான் வந்து அந்த அருளுடைமைங்கிறதுன்னா வேற, அது வந்து ரிலிஜியஸ் டேர்ம் கிடையாது. அருளுடைமைன்னா நாம வந்து ஒரு நல்ல ஒரு முறையில வந்து சம்பாதிக்கணும். மற்றவர்களுக்கு நம்ம கொடுக்கணும். இதுதான். அதாவது தன்னிலை பார்க்காத அளவுக்கு வாழ்வதுதான் வந்து அன்புடைமை. அன்புடைமைங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது நம்மளுடைய அந்த அந்த குடும்பத்துக்கும் உள்ளது. மக்களிடத்துல எப்படி நம்ம இருக்கணுங்கிறது. அருளுடைமைங்கிறது நமக்கு தான் தனக்கு மட்டும் என்கிற அந்த நிலையை எல்லாம் இல்லாம இருக்கிறது தான் வந்து அருளுடைமை. அந்த அருளுடைமையை பத்தி தான் வந்து திருவள்ளுவர் சொல்றார். நல்லாற்றான் நாடியார் எல்லாம் சிறந்து இருக்கிற அருள் அருளுடைமை இல்ல. இதை எப்படி கொண்டு வர்றது? இது எப்படி நாம கொண்டு வர்றது தெரியாது. இதுக்கு வந்து அது என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு காலத்துல வந்துட்டு 60க்கு அப்புறம் உள்ள அந்த காலகட்டங்கள்ல எல்லாம் நீங்க வந்து சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, ஸ்டேட் மினிஸ்டர்களாக இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் வந்துகிட்டு ஒரு தவறு ஏதோ ஒண்ணு நடந்துச்சு, தன்னுடைய டிபார்ட்மெண்ட்ல நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதுக்கு வந்து பொறுப்பேற்று அவங்க வந்து ராஜினாமா பண்ணுவாங்க. அவங்க அதை ஏத்துக்கிடுவாங்க. அந்த முதலமைச்சர் வந்து அதை ஏத்துக்கிடுவாரு. சரிப்பா ரைட்டு. நீ வந்து ஓனிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீ வந்து அதுக்காக வந்து நீ பொறுப்பேற்றுக்கிட்ட. ரைட். நான் உன்னை பாராட்டுறேன். சரி ரைட். அதுக்கப்புறம் இன்னொரு கொஞ்சம் காலகட்டங்கள் அதுக்கப்புறம் அது எதனால ஏற்பட்டுச்சுங்கிறதெல்லாம் பார்த்துட்டு, அவரு மேல அவ்வளவு பெரிய குற்றங்கள் இல்லை. அவரு வந்து இதுக்கு பெரிய காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த முதலமைச்சர் கண்டுபிடிக்கும் பொழுது திருப்பி அவர் இன்னொரு இதுன்னா இதை கொண்டு வந்தார். இன்னைக்கு வந்து அன்னைக்கு லால் பகதூர் சாஸ்திரி வந்து இந்த ஒரு சின்ன ரயில் விபத்து நம்ம தமிழ்நாட்டுல அது எந்த ஊரு அந்த ஒரு ஊர்ல தமிழ்நாட்டுல ஒரு ஊர்ல வந்து ஒரு ரயில் விபத்து ஏற்படுது. எத்தனையோ மக்கள் இறந்துட்டாங்க. அது ஒரு சாஸ்திரி இருக்கிறது வந்து டெல்லியில. ரயில் விபத்து ஏற்படுறது இங்க.
அவரு வந்து அதுக்கு பொறுப்பேற்று அவரு ராஜினாமா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் எத்தனையோ ரயில் விபத்துகள் நடந்திருக்கு. ஆனா எந்த மினிஸ்டரும் அதுக்காக வந்துகிட்டு நான் பொறுப்பேற்று இது பண்ணது கிடையாது. பண்றது இல்ல இப்போ. என்ன என்னென்ன கொடுமையான விபத்துகள்லாம் நடக்கு? யாரும் அதுக்கு நாம எப்படியா பொறுப்பாகும்? அஸ்ஸாம்ல நடக்கிற ரயில் விபத்துக்கு டெல்லியில இருக்கிற அமைச்சர் எப்படியா பொறுப்பாகும்? நான் எப்படியா பொறுப்பாகும்? நான் எதுக்கு வந்துகிட்டு என் பதவியை விட்டுட்டு நான் வெளியே போறேன்? இன்னைக்கு பதவியில இருக்கிறவன் அப்படியே உட்கார்ந்துக்கிறான். எந்த யாரும் ஒரு ஒரு மொராலிட்டி இது ஒரு தவறுன்னு சொல்லியிருக்காங்களே. இப்போ சமீபத்துல 8ஆம் தேதி இந்த 8 சுப்ரீம் கோர்ட், இந்த லோயர் கோர்ட் இல்ல, சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் இந்த தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட தமிழ்நாடு சட்டமன்றம் இயற்றிய ஒரு சட்டங்களை இந்த கவர்னர் அதை பாஸ் பண்ணாம அதை நிராகரிச்சு அனுப்பிக்கிட்டே இருக்கும் பொழுது இதை ஸ்டாலின் சுப்ரீம் கோர்ட்டினுடைய கவனத்துக்கு கொண்டு அதை வலிமையா அவங்க போரிட்டாங்க. ஒரு மாதிரி போரிட்டாங்க. அதனால கடைசியில அந்த சுப்ரீம் கோர்ட் அந்த நியாயத்தை அவங்க எவ்வளவோ காலமா நடந்துகிட்டே வந்த கேஸ். ஆமா, இது ஒரு கவர்னருக்கு உள்ள வேலை அப்படின்னு சொல்லி சமீபத்துல இந்த 8ஆம் தேதி இந்த சுப்ரீம் கோர்ட்ல இருந்து 2 ஜட்ஜிகள் கொடுத்த தீர்ப்பு இந்த இந்த இந்திய சரித்திரத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு மாசங்கள் அடங்கிய ஒரு தீர்ப்பை யாருமே இதுவரைக்கும் எந்த ஜட்ஜும் கொடுக்கலங்க. இதை நான் க்ளோஸா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நான் யாரையெல்லாம் ரீச் பண்ணிட்டாங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்ல பிரசிடென்ட் வரைக்கும் ரீச் பண்ணிட்டாங்க. எல்லாரும் நீங்க குற்றவாளிகள் அப்படின்னு. இவரு கவர்னர் மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த கவர்னர் சஸ்டைன் யாரால இருக்கிறாரு? பிரசிடென்டால இருக்காரு. பிரசிடென்ட் அவருடைய சொந்த பலத்தால இருக்காரா? இல்ல, அவர் கேபினெட்டினுடைய பலத்தால. ஆக இவ்வளவு பேரும் தவறு, இதுதான் தவறுன்னு சொல்லி சுட்டிக்கிறது இப்படிப்பட்ட ஜட்ஜ்மெண்ட் பாருங்க. ஆனால் யாருக்கும் இங்கு வெட்கம் இல்லை. யாரும் இது செய்ய பண்ணது சார். என்ன சார் பதவி? உங்களுடைய நீங்க செய்தது, நீங்க தவறு வேணும்னே நீங்க செய்றீங்க. நீங்க தெரியாம செய்யல. நீங்க தூங்குற மாதிரி நீங்க நடிக்கிறீங்க. அப்படியே இருந்தால் நீங்க தெரிஞ்சே செய்யக்கூடிய தவற ஒருத்தன் துணிச்சு உங்களோட மேலானவன் அவன் துணிஞ்சு தட்டி கேட்கான், அத தவறுன்னு சுட்டிக்காம. அப்போ என்ன செய்யணும்? உங்களை யாரு இது வரைக்கும் கேட்கல, நீங்க வச்சதுதான் வகைன்னு போச்சுன்னா ஒண்ணும் இல்ல. நீங்க வந்துகிட்டு ஜஸ்டிசஸ் பர்திவாலாவும் அவரு மகாதேவனும் ஓகே, இதுல என்ன இருக்கு? தமிழ்நாடு கவர்மெண்ட் செய்யறதுல அவர் செய்தது சரிதான், ஒண்ணு இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணி போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லியிருந்தாங்கன்னா ஒண்ணும் இல்லை. அவ்வளவு நீதியை கேட்டாங்கய்யா. ஆனா நீங்க செய்தது வரைக்கும் நீங்க வேணும்னே தான் செய்றீங்க. வேணும்னே செய்ததுன்னு ஒருத்தன் சொல்லிட்டான்ல, உன்னோட மேலானவன் அவன் அவன் லீகலா
அது வந்து எது நியாயம், நீ எப்படி நடந்துக்கணும், அரசியல் சட்டத்துல என்ன இருக்கு, நீ அதையெல்லாம் நீ செய்யலையேப்பா. அப்ப வந்து நீ வந்து இது தவறுதான் பண்ணிருக்க. நீ வந்து எங்க கையில இதுவரைக்கும் வந்து இந்தியாவுல ஒரு மாநில சட்டசபை ஏற்றி அந்த சட்டத்தை வந்து நான் வந்து அனுமதிக்க மாட்டேன்னு சொன்ன ஒரு கவர்னருடைய அந்த 10 சட்டங்கள் 10 பில்ல அது வந்து இட் இஸ் டீம்ட் அஸ் பாஸ்ட் அப்படின்னு சொல்லி எந்த சுப்ரீம் கோர்ட்ல வந்து இந்தியாவுடைய சரித்திரத்துல இன்னைக்கு தான் நடந்துச்சு. 8ஆம் தேதி தான் நடந்துச்சு. அப்படி அப்போ இதுக்கு வந்து ஆஹ், வெட்கப்படணுமா, வேதனைப்படணுமா, இல்ல இது ஒண்ணு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? இதெல்லாம் வந்து வேண்டாம், சரி இதை நம்ம செய்யக்கூடாது. அவங்க ஒரு சட்டத்தை அலசக்கூடியவர் அவரே சொல்லிட்டாரு. அப்ப நான் அதுக்கு பொறுப்பாக வந்து அது ஒரு பொறுப்பு. இனிமேல் நான் வந்து இந்த இடத்துல நான் இருக்க விரும்பல. வேற யாரையும் வந்து போட்டுக்கிறேன். இதே மாதிரிதானே எல்லா என்னென்ன கவுண்டர்கள் செய்யறாங்களோ அவ்வளவு எல்லாரும் அப்படியே உட்கார்ந்து நம்முடைய தமிழ்நாட்டிலும் கவர்னர்கள் அப்படி இருக்காங்க. பிரதமர் வந்து என்ன சொல்றாரு, இது வந்து அஹ், இந்த அவர் இந்த இந்த தீர்ப்பு யார் வரைக்கும் பிடிக்கும், பிரதமர் வரைக்கும் பிடிக்குது, பிரசிடென்ட் வரைக்கும். இன்னும் ஒரு கட்டம் வரும், யார் யாருன்னு சொல்லி இனிமேல் ஒரு தீர்ப்பு ஒழுங்கு வரும்பொழுது நியாயப்படிக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் டிஸ்மிஸ் பண்ண. ஏன் ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் நீங்க டிஸ்மிஸ் பண்றது இல்லையா? பண்ணணும். சட்டத்தினுடைய ஆட்சியை வந்து நீங்க வந்து கொண்டு வரணும். இத நீங்க வந்து என்னைக்கு வந்து செய்யறோமோ அன்னைக்குதான் வந்து இந்தியாவுல இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அன்னைக்கும் அவர் யாரு அகத்தியரா ஒருத்தர் இங்கேயும் எங்கேயும் வந்துக்கிட்டு தெற்கும் வடக்கும் வந்து அந்த ஏற்றத்தாழ்வு வந்து அதுக்காக அவரை இங்க அனுப்புறோம்னு சொன்னா அந்த கதை இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இம்பேலன்ஸ்டு அரசியல் சட்டம் வடக்க நோக்கி tilted. அப்படி இருக்கிற இந்த இதை வந்து சமநிலைக்கு கொண்டு வரணும்னா என்ன நம்ம செய்தாலும் இந்த அரசியல் சட்டத்தை வந்து நாம வந்து அப்படிப்பட்ட நிலை இது வரும். சும்மா வெறுமையா போயிடாது. இதை வந்து சொல்ல மட்டும் செய்ய மாட்டாங்க. அந்த கவர்னர் டிஸ்மிஸ் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லும். அந்த நிலை வந்து வந்தாதான் நம்ம இந்தியாவில் நம்ம ஒரு ஒழுங்கான ஒரு ஒழுக்கத்தை வந்து நாம இது பண்ண முடியும். இல்லைன்னா நாம வந்து இப்படித்தான் வந்து அந்த அருள் உடைமைங்கிறது ஏதோ அருள் உடைமைன்னு சொல்லி சும்மா ரிலிஜியஸா பேசிட்டு போறது. இந்த இதுலயும் இந்த ஜட்மெண்ட்லயும் அருள் உடைமைதான் அதுக்கு காரணம். அதாவது தன்னிலை தனக்காக வந்து ஒருத்தன் வந்து பாடுபடாம எல்லா மக்களுக்காகவும் பாடுபடும் போது அவன் வந்து ஒரு அருள் உடையவன். இந்த ஜஸ்டிஸ் பர்தீவாலாவும் மகாதேவனும் அருள் உடையவன். அந்த நிலம் வந்து அது வரும்போது அவங்க இன்னும் அந்த இதுல வந்து வரும்போது இந்த நாடு இன்னும் வந்து அந்த சும்மா உட்காந்துக்கிட்டு எல்லா இடத்துலயும் வந்துக்கிட்டு நீங்க வந்துட்டு கோயில் கோலமும் அது அந்த விழா இந்த விழா எல்லா விழாக்களையும் நடத்தி ஒரு பெரிய மாய்மாலத்தை ஒரு ஸ்மோக் ஸ்கிரீனை வந்து உருவாக்கி எல்லாம் அது உள்ள ஆயிரத்தெட்டு அநியாயங்களை வந்து நீங்க நடக்க என்னைக்கு நீங்க வந்து அருளுடைமையாளர்களாக ஆகிறது, அருளுடைமைய ஆளுங்களை வந்து நீங்க ஆகணுங்க. அது ஆகணும்னா
தன்னிலையை விட்டு எல்லாத்துக்காகவும் நீங்க சிந்திக்கிறவங்களா இருந்து எல்லார் மேலையும் நீங்க ஒரு நல்லவர்களாக நீங்க இருந்து எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லி நினைச்சாங்க. இன்னைக்கு கூட நம்ம ஸ்டாலின் தான் சொல்லியிருக்காரு, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். நேற்று நம்ம அம்பேத்கருடைய பிறந்தநாள். ஆக மக்களே, இவ்வளவு நிலைகள் இருக்கு. அத இந்த அருளம் அப்படிங்கிற நிறைய நாம ஒரு 2 குறள் பார்த்தோம். 241, 242. சரி, இன்னும் மிச்சம் உள்ள குறள்களையும் நாம பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன்.